அடுத்தது வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். இப்போது ஒரு லிப்பிடுங்கிறது ஒரு கொலஸ்ட்ரால் தான், அது ஒரு ஸ்டீராய்டு, அது ஒரு ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்கஹால் வந்து 50% தான் ஆல்கஹாலில் மிக்ஸ் ஆகும். குளோரோஃபார்மில் 100% மிக்ஸ் ஆகும், அதாவது கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். இது எல்லோ கலரில் இருக்குங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீஸ் ஸ்பாட் டெஸ்ட்டு. ஸ்பாட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு ட்ராப் போட்டு அந்த ட்ராப் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன விசிபிளாக இருக்குதுன்னு பார்க்குறது. வாட்டராக இருந்தால் அது வந்து பேப்பரை வீண் பண்ணிடும். ஆயிலாக இருந்தால் டிரான்ஸ்லண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது லைட்டு த்ரூ ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பாட் வந்து வரும். இந்த ஸ்பாட் வந்தால் ஃபேட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லிப்பிட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் சாலிபிலிட்டினாக்கா அது எவ்வளோ கரைஞ்சி போகுதுங்கிறத செக் பண்ணுறது. இப்போ ஃபேட்டு சாலிபிள் வந்து ஆர்கானிக் சால்வன்ஸில் மட்டும்தான் சால்வ் ஆகும், கரைஞ்சி போகும். குளோரோஃபார்ம் ஆல்கஹாலில், வாட்டரில் சாலிபிள் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வாட்டர் எடுத்து அது மேலே ஆயில் ட்ராப்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது மிக்ஸ் ஆகலை அப்படின்னா இதில் வந்து ஃபேட் இருக்குது. அடுத்த டெஸ்ட்டு வந்து பாவ்டுயின் டெஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்மக்கிட்ட சுத்தமான நாட்டு நெய் இருக்குது, வனஸ்பதி இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, வனஸ்பதியில் 5% நல்லெண்ணெய் இருக்கும், அந்த எள்ளோட எண்ணெய் இருக்கும், இந்த ஜிஞ்சிலி ஆயில் இருக்கும். இந்த ஜிஞ்சிலி ஆயில் ப்ரெசன்ட் இருந்தால் அதில் வந்து ஃபேட் இருக்குது, அது வந்து ஆக்சுவல் ஃபேட்டு கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பியூர் கீ எடுத்து அதில் வந்து சிசேமல் ஆயில் இருக்காது. சிசேமும் ஜிஞ்சிலி ஆயிலும் எண்ணெய் எல்லாம் ஒன்று தான். வனஸ்பதியில் 5% இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆயில் எடுத்து இதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் 2% பர்ஃபரால் சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணி ஆல்கஹால் இந்த பர்ஃபரால் சொல்யூஷன் இருக்கிற ஆல்கஹால் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹாலில் எப்போவுமே இது 50% தான் சால்வெண்ட் ஆகும். அதை 5-10 நிமிஷம் வச்சோம்னா ரோஸ் ரெட் கலரில் மாறுது. இந்த ரோஸ் ரெட் கலர் இருந்ததுனாக்கா சிசேம் ஆயில் ப்ரெசண்ட்டில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிசேம் ஆயில் ப்ரெசண்ட்டில் இருந்தாலே அது வந்து பியூர் ஃபேட்டு கிடையாது. அடுத்து எமுல்சிஃபிகேஷன் டெஸ்ட்டு. இது என்னன்னாக்கா, ஒரு 2 ml எண்ணெய் எடுத்து ஒரு வாட்டர் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு 2 ml டைல்யூட்டட் பைல் சால்ட்டை எடுத்துக்கிறாங்க. இதை வந்து கலந்துடுறாங்க. பைல் சால்ட் என்ன பண்ணுன்னா ஃபேட்டை அது கூட மிக்ஸ் பண்ண வைக்கும், அதான் பண்ணும். இப்போ இதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயிலை மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணாங்கனாக்கா இது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து இதை பண்ணுறதுக்கு பேர் எமுல்சிஃபிகேஷன். எக்ஸாம்பிள், ஒரு கொக்கோகோலா பாட்டிலில் அதை பேக் பண்ண மேனுஃபேக்சர் பண்ணதில் வந்து கன்சியூம் பண்ணுற வரைக்கும் அதில் இருக்கிற கண்டென்ட் எப்படி இந்த மாதிரி தனித்தனியாக பிரியாமல் இருக்குதோ அது காரணம் அதில் இருக்கிற எமுல்சிஃபயர் தான். அந்த எமுல்சிஃபயர் வந்து அந்த கண்டென்ட்டை ஈக்குவலாக வச்சுக்கும். ஸோ பைல் சால்ட்டு அதை ப்ராப்பராக எமுல்சிஃபிகேஷன் பண்ணுதான்னு பார்த்தோம்னா பண்ணுது. இதனால் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த ஸ்டெபிலிட்டி இருந்தாக்கா இது வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து சஃபோனிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது என்னன்னாக்கா, நம்ம கிட்ட வந்து 3 டெஸ்ட் டியூப் இருக்கும். 3 டெஸ்ட் டியூப்க்கு ஈக்குவலாக சொல்யூஷன் போட்டு அதில் ஆயில் மிச்சு செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ண போகிறோம்னா, ஒரு 10 ml கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு கூட வந்து 20 drops ஆஃப் 40% NaOH சோடியம் ஹைட்ராக்சைடில் வந்து 20 ட்ராப் எடுத்துக்கிறாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 2 ml வந்து கிளிசரால் எடுத்துக்கிறாங்க. கிளிசரால்லையும் ஆயில் மிக்ஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இது 10 ml, இது ஒரு 2 ml, இது ஒரு 20 ட்ராப்ஸ்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு குவான்டிட்டி வந்துருச்சு. இந்த குவான்டிட்டியை 3 நிமிஷம் கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வச்சுட்டு அதை அந்த ஆயிலை கொதிக்க வைக்கும் போது இந்த ஆயில் கொதித்த ஒரு முட்டை வரும்ல, பபிள்ஸு, அதை வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு 3 டெஸ்ட் டியூப்பில் பிரித்து போடுறாங்க. இந்த டெஸ்ட் டியூப்பில் பிரித்து போட்டுட்டு இந்த 3 டெஸ்ட் டியூப்லேயும் வேறு சொல்யூஷன் போட்டு அந்தந்த சொல்யூஷனுக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா,
சேச்சுரேட்டட் NaCl, சேச்சுரேட் ஆன, அதாவது நீர்த்து போன சோடியம் குளோரைடை ஆட் பண்ணுறாங்க. அதை ஆட் பண்ணும்போது ஒரு சோப்பு மாதிரி இது செப்பரேட் ஆகுது, சால்ட்டாக பிரியுது. பிரிஞ்சதுன்னா ஓகே இது ஒர்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரெண்டாவது டியூப்பில் கான்சன்ட்ரேட்டடான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl போடுறாங்க. அது போடும்போது அதோட மேல் சர்ஃபேஸில் என்ன வருதுனாக்கா அந்த ஆயில் வந்து படிஞ்சு வருது, ஃபேட்டி ஆசிட்ஸு. அப்படி வந்ததுன்னா இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. மூணாவதில் கால்சியம் குளோரைடை ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணும்போது இன்சாலிபிள் கால்சியம் சோப்பு வந்து வருது. கால்சியம் என்னன்னாக்கா அது ஒரு சுண்ணாம்பு தானே. இது ஆயிலோடு சேர்ந்து போடும்போது அந்த கால்சியம் வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது. எப்படின்னா சோடியம் குளோரைடில் இருக்கிற குளோரைடுனால் எப்படி சோப்பு செப்பரேட் ஆச்சோ அதே மாதிரி கால்சியம் குளோரைடு இருக்கிற குளோரைடுனால் அகைன் இது வந்து சோப்பு ப்ரிசிபிடேட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் குளோரைடு இருந்தால் ஆயில் ப்ரிசிபிடேட் ஆகும். ஓகேவா? அக்ரோலினி டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு கிளிசரால் எடுத்துக்கிறாங்க, அது கூட கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறானுங்க, ஃபேட்டன் ஆயிலு. அதை பொட்டாசியம் பை சல்ஃபேட்டு, கேனா பொட்டாசியம், ஹெச் வந்ததுன்னா பைன்னு சொல்லுவோம், SO4 அப்படிங்கிறது என்னன்னாக்கா சல்ஃபேட்டு. இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் ஆட் பண்ணோம்னாக்கா அக்ரோலின் அப்படிங்கிற கண்டென்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். இந்த கண்டென்ட் வந்தாக்கா இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து அன்சேச்சுரேஷன் டெஸ்ட்டு. சேச்சுரேஷன்னா நீர்த்து போகிறது, அன்சேச்சுரேஷன்னா அதை நீர்த்து போகாமல் இருக்கிறது. ரொம்பவும் நமக்கு வந்து எஃபோர்ட்டு, அதோட சால்வெண்ட் நிறைய தேவைப்பட்டால் தான் அது பேர் அன்சேச்சுரேஷன். இப்போ 10 இது எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு காப்லண்ட் ஒன்று எடுத்துக்கிறாங்க. சரி, ஹபுல்ஸ் அயோடின் ரியேஜென்ட்டுன்னு ஒரு 10 ட்ராப் எடுத்துக்கிறாங்க. அயோடினுங்கிறது டார்க் ரெட் கலரில் பழுப்பு கலரில் வரும், நிலக்கரி கலரில் வரும். அதில் 10 ட்ராப் எடுத்து அதை கூட 10 ml குளோரோஃபார்ம் ஆட் பண்ணுறாங்க. இது கலர்லெஸ்ஸு. இதை ஆட் பண்ணும்போது இதோட டார்க் கலர் கிடைக்கும். இந்த குளோரோஃபார்ம் டார்க் ரெட்டை ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கலரால் டைல்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து பிங்க் கலர் கிடைக்கும். டார்க் ரெட்டு அதுலேருந்து வந்து லைட் ரெட்டு பிங்க்கு இந்த கலருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை 3ஆக பிரிச்சிடறானுங்க. பிரிச்சுட்டு ஒரு இதில் வந்து இதை சொல்யூஷன் ஆட் பண்ணுறானுங்களே, என்னது இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறானுங்க. ட்ராப் பை ட்ராப் ஆட் பண்ணும்போது இந்த பிங்க் கலர் காணாமல் போயிடுது. இது வந்து ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டியூப்பில். இது என்ன பண்ணுறாங்க, மற்ற டியூப்லேயும் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு இதில் பிங்க்கு காணாமல் போனதுக்கு ஒரு 10 ட்ராப்ஸ் ஆகிருக்கு, செகண்ட் இதில் 11 ஆகிருக்கு, தேர்ட் இதில் 12 ட்ராப்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா இந்த ட்ராப் கவுண்ட்டை வச்சு அந்த பர்டிகுலர் டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற கலரை சேச்சுரேட் பண்ண எவ்வளோ ஆயில் தேவைப்பட்டதோ அந்த கவுண்ட்டு தான் அன்சேச்சுரேஷன் லிமிட்டு. அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. இந்த நம்பர் தான் என்னோட அன்சேச்சுரேஷன். பை டிஃபால்ட்டாக சேச்சுரேஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இந்த அன்சேச்சுரேட் ஆகாமல் இருக்க எத்தனை ட்ராப்ஸ் தேவைப்படுதுங்கிறது தான் லிமிட்டு. அடுத்து கலர் ரியாக்ஷன் டு டிடெக்ட் ஸ்டீரால்ஸ். ஸ்டீரால்ஸ் வந்து ஸ்டீராய்டு ஆல்கஹால் தான் இது. ஸோ என்ன பண்ண போகிறானுங்கன்னா ஆல்கஹாலை வந்து என்ன கலர் கொடுக்குறானுங்க பார்க்குறானுங்க. ஒரு குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறானுங்க, அந்த சொல்யூஷனில் ஸ்டீராலில் வந்து ஆட் பண்ணி அதை அசிட்டிக் அன்ஹைட்ரேடு அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனையும் கூட வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டையும் ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணும்போது அது க்ரீன் கலர் கொடுக்குது. ஸோ க்ரீன் கலர் கொடுத்தா லைபர்மன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இது சொல்யூஷன் போடாமல் வெறும் சல்ஃபியூரிக் ஆசிட்டை மட்டுமே நான் ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு பேர் சால்கவ்ஸ்கி டெஸ்ட்டு. அதில் வந்து ரெட் அண்ட் பர்பிள் கலர் வரும். இவ்வளோ தான் இவங்களோட டெஸ்ட் எல்லாமே. க்ரீன் கலர் வந்தால் லிபர்மன் டெஸ்ட்டு, ரெட் டு பர்பிள் கலர் வந்தாக்கா சால்கவ்ஸ்கி டெஸ்ட்டு. மேஜராக என்ன செக் பண்ணுறானுங்கன்னா இது வந்து
பேப்பரில் ஒரு ட்ராப்பு ஒரு பொசிஷன் வந்து கொடுக்குதா, அது வந்து லைட்டு போகிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கா, தனியாக தெரியுதா, எல்லோவாக தெரியுதான்னா ஃபேட் இருக்குது. மிக்ஸ் ஆகலைனாலும் ஃபேட் இருக்குது. அதில் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகலைன்னா அதில் வனஸ்பதி சிசேமல் ஆயில் இருக்குது. ஸோ அது வந்து பியூர் கொலஸ்ட்ரால் கிடையாது, பியூர் ஃபேட்டு கிடையாது. பைல் சால்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் ஆச்சுனாக்கா ப்ராப்பராக எமுல்ஷன் ஆகுது. அதனால் இதில் ஃபேட்டு ப்ராப்பராக இருக்குது. 3 டெஸ்ட் டியூபாக செக் பண்ணி வேறு ரியாக்ஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற ப்ரிசிப்டேஷனும், குளோரைடு இருக்கும்போது ப்ரிசிப்டேஷனும், கான்சன்ட்ரேட்டட் HCl இருக்கும்போது ஆயிலியாகவும் தெரிஞ்சாக்கா இந்த டெஸ்ட்டு பாஸு, சஃபோனிஃபிகேஷன் டெஸ்ட்டு பாஸு. கிளிசரால் கூட ஒரு ட்ராப் போட்டு அது கூட சோடியம் பைசல்ஃபேட் KHSO4 போட்டோம்னா அக்ரோலின் H2O கிடைக்கிது. இது கிடைச்சா இந்த டெஸ்ட்டு பாஸு. ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி, அயோடின் சொல்யூஷன் ரெடி பண்ணி அதை கூட ட்ராப்பாக ஆயில் விட்டு செக் பண்ணோம்னா பிங்க் கலர் காணாமல் போகணும். காணாமல் போகிற லிமிட்டு தான் வந்து நமக்கு அன்சேச்சுரேட் ஆகாமல் எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் அடிதாங்கிறாங்கிற மாதிரி தான் இது. ஆசிடு கூட ஒரு சொல்யூஷனுக்கும் வெறும் ஆசிட் மட்டும் போகும்போது என்னென்ன கலர் கொடுக்குதோ அதுதான் கலர் ரியாக்ஷன் டெஸ்ட்டு. தட்ஸ் ஆல்.